ஆமாம், நான் இது பார்த்தீங்கன்னா, இது நான் அட்டெண்ட் பண்ணுற 2வது மாநாடு. ஆல்ரெடி விக்கிரவாண்டியில இதை விட ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் அட்டெண்ட் பண்ணோம். 7 கிலோமீட்டர் வீல் சேர் தள்ளிக்கிட்டே போயிட்டு அந்த மாநாடு அட்டெண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். அதாவது என்ன காரணம்னா, இதெல்லாம் ஒரே ஆள் தளபதிக்காக மட்டும்தான். நாங்கள் எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் இதை தாண்டி வரோம். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்து தளபதி முதலமைச்சர் ஆகனா, நாளைக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு நான் சந்தோஷமாக வாழ முடியும். அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விஜய் பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நாங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெல்லிக்குப்பம்ன்ற ஏரியா. இங்கேருந்து ஒரு 200 பேர் வேனில் வந்திருக்கோம், தனித்தனியாக வேன் வச்சுக்கிட்டு. சிரமம் அதிகம் தான். சிரமம் அதிகமாக இருந்தாலும் அந்த தளபதியை அப்போ பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா, அதில் இதெல்லாம் மறந்து போயிடும். சந்தோஷம் மட்டும்தான் நிற்கும். விக்கிரவாண்டியோட இது கொஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது. விக்கிரவாண்டி பயங்கர கூட்டம் இருந்துச்சு. ஆனால் மதுரைன்றது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான இடம். எல்லா தலைவர்களும் இந்த இடத்துல இருந்து தான் அவங்க அரசியல் கட்சிகளை தொடங்கினாங்க. அதே இடத்துல இப்போ தமிழ்நாட்டில் இப்போ விஜய் இந்த மதுரைக்கு வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால தான் நாங்கள் கிட்டத்தட்ட கடலூர்லேருந்து ஒரு 350 370 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்திருக்கோம். எல்லாம் ஒரே ஆள் தளபதிக்காக மட்டும்தான். அமர்நாத்.